بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருக்குடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனை வணங்கியவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமலான் தொடர் உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த முன்னறிவிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய விளக்கங்களோடு ஏறக்குறைய இந்த தலைப்பின் இறுதி பகுதிக்கு நாம் நெருங்கிவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தோடு இந்த தலைப்பு நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில முக்கியமான முன்னறிவிப்பையும் அதில் நமக்கு இருக்கிற படிப்பினையையும் நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகளில் ஒன்று தான் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி அவர்கள் ஈராக்கை பார்த்து சுட்டி காட்டி சொல்கிறார்கள், அல் ஃபித்னத்து ஹாஹுனா மின் ஹைசு யத்லுஉ கர்னு ஷைத்தான். ஃபித்னா, முஸ்லிம் உம்மத்திலிருந்து குழப்பங்கள் ஷைத்தானின் கொம்பு உதயமாகும் இந்த பகுதியிலிருந்து தான் உருவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டி கூறினார்கள். அதாவது ஈராக் என்பது மக்காவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கு. அந்த கிழக்கு பகுதியில் சுட்டி காட்டி ஃபித்னா, குழப்பம் எங்கிருந்து தான் தோன்றும் என்று குறிப்பிட்டார்கள். நபி அவர்கள் அறிவித்தது போலவே எல்லா குழப்பங்களும் எல்லா வழிகட்ட பிரிவுகளும் ஈராக் என்கிற அந்த பகுதியிலிருந்து தான் உருவானார்கள் என்பது வரலாற்றிலே ஒரு பொருத்தமான விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹவாரிஜிகள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சண்டையிட்டு கருத்து வேறுபாடு கொண்டு பிரித்தது எங்கே தான்? ஹரூரா. அது எங்கே இருக்குன்னா ஈராக்கில் தான் இருக்கு. ரெண்டாவது முஅத்தஸிலா என்ற பிரிவினர், இவங்களும் ஒரு வழிகட்ட பிரிவுகள். அதாவது இவங்களுக்கு தனி கொள்கைலாம் கிடையாது. அடுத்தவர்களுடைய கொள்கையை இவர்கள் ஏற்றுக்கொண்டு கடன் வாங்கி அந்த கொள்கையை பிரச்சாரம் செஞ்சு பிரபலமானவங்க தான் யார்? இந்த முஅத்தஸிலா என்ற பிரிவினர். எல்லா வழிகட்ட கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. இவன் சொல்றதும் சரி, அவன் சொல்றதும் சரி, யார் சொல்றதும் சரி அப்படின்னு சொல்லி எல்லா வழிகட்ட கொள்கையிலிருந்து ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு புது கொள்கையை உருவாக்குனாங்க. அவங்க தான் முஅத்தஸிலா. இதை உருவாக்கியவர் யாருன்னா வாசில் இப்னு அத்தா என்பவன். யாரு? ஈராக்கை சார்ந்தவன், ஈராக் பகுதியை சார்ந்தவன் தான், பஸ்ராவை சார்ந்தவன். பஸ்ரா எங்க இருக்குன்னா ஈராக்ல தான் இருக்கு. அதே மாதிரி நேற்றைய தினம் கூட பார்த்தோம், கதிரை மறுப்பவர்கள் எங்க உருவானாங்க? கூஃபாவில் தான் உருவானாங்க. கூஃபாங்கிறது எங்க இருக்கு? ஈராக்ல தான் இருக்கு. இப்படி நிறைய வழிகட்ட பிரிவுகள் அந்த பகுதியிலிருந்து தான் உருவாகி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி மக்தல் ஹுசைன், கர்பலா நடந்ததும் இங்கே தான், ஈராக்கில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறத வரலாற்றில் பார்க்குறோம். இப்படி நிறைய குழப்பமான மோசமான செயல்கள் எல்லாம் ஈராக்கு பகுதியிலே தான் நடந்திருக்கிறது. நபி அவர்களுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப குழப்பங்க தான் தோணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சிச்சு? வரலாற்றிலே நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து நபி அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு, முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு என்னன்னு சொன்னா, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹந்தக் யுத்தத்தின் போது நபி அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. ஹந்தக் யுத்தம் என்பது ரொம்ப பெரிய யுத்தம், பல நாள் நீடித்த யுத்தம்.
மதீனாவை சுற்றி முஸ்லிம்கள் எல்லாம் குழியை வெட்டி வெளியில போய் சண்டை போடாம உள்ள இருந்துக்கிட்டே என்ன செஞ்சாங்க, சண்டை போட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்கு முன்னாடி யூதர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். எந்த ஒப்பந்தம்னா, மதீனாவுக்கு வெளியில யாராவது எங்களை தாக்க வந்தால் நாங்கள் மட்டும் அவர்களை சந்திப்போம், அவங்களோட சென்று போர் செய்வோம், நீங்கள் வர வேண்டாம். மதீனாவை யாராவது தாக்க வந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், போர் செய்யணும், அவங்கள தாக்கணும் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில மதீனாவை சுற்றி நிறைய அகழ்லாம் தோண்டப்பட்டுச்சு, பள்ளம். அதாவது வாகனங்கள் பாய முடியாத அளவுக்கு பெரிய பள்ளத்தை தோண்டி அதன் மூலமா என்ன செஞ்சாங்க, போர் செஞ்சாங்க. ஏன்னா வாகனங்கள் நிறைய கூட்டம் கூட்டமா மதீனாவுக்குள்ள வந்தா சமாளிக்க முடியாது. இப்படி பள்ளம் தோண்டி வைக்கும்போது யாராவது ஒருத்தர் தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி ஒருத்தர் 2 பேர் வரும்போது முஸ்லீம்கள் என்ன செய்யலாம், அவங்கள ஈஸியா தாக்கிடலாம், நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம் இல்லையா. அந்த அடிப்படையில் இந்த அகழ் தோண்டப்பட்டது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த ஆலோசனையின் பேரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். அந்த அடிப்படையில் பல நாள் அந்த போர் நீடித்தாலும் அந்த போரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போது நபி அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்யறாங்க. பல முன்னறிவிப்பை அங்க செஞ்சாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, நபி அவர்கள் சொல்றாங்க பாருங்க, அல் ஆன் நகுஸூஹும் வலா யகுஸூனனா நஹ்னு நஸீரு இலைஹிம். இன்றிலிருந்து நம்மீது போர் தொடுக்கப்படாது. அதாவது எதிரிகளில் யாரும் நம்மை தாக்குவதற்காக வரமாட்டார்கள். இந்த நாளிலிருந்து அல்லது இந்த யுத்தத்திலிருந்து நாம் தான் என்ன செய்வோம், போருக்கு செல்வோம் பிறர்களை தாக்குவதற்காக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போல அந்த யுத்தத்துக்கு பிறகு நடந்த எல்லா போரும் முஸ்லிம்களுடைய படை அட்வான்ஸாக நடந்த பிரச்சனைகளை குழப்பங்களை அடக்குவதற்காகவே அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. நபி அவர்கள் சொன்ன மாதிரி நடந்த பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அடக்குவதற்காக முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து அங்காங்கே பல பகுதிகளுக்கு படையெடுக்கப்பட்டு அந்த போர்கள் எல்லாம் நடைபெற்றது என்பதை வரலாற்றில் என்ன செய்யணும், பார்க்கிறோம். இதன் மூலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து நபி அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு அறிவிப்பு அபூதாவூத் என்ற ஹதீஸ் நூல்ல பதிவு செய்யப்படுது. இதுல நமக்கு முக்கியமான படிப்பினையும் இருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, இன்னஹு சயகூனு ஃபி ஹாதிஹில் உம்மா கௌமுன் யஅ்ததூன ஃபித் தஹூரி வத்துஆ. விரைவில் என் சமூகத்தில் ஒரு கூட்டம் தோன்றும். அந்த கூட்டத்தினர் என்ன செய்வாங்க தெரியுமா, அதாவது ஃபித் தஹூர் சுத்தம் செய்வதிலும், வத்துஆ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதிலும் அவர்கள் வரம்பு மீறுவார்கள். வரம்பு மீறக்கூடிய கூட்டமாக அவர்கள் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, சுத்தம் செய்வதில் வரம்பு மீறுவது என்றால் சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் தரும்போது அது குறிப்பா உதுவை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தஹூர்னா என்னது, உது செய்வது. உது செய்வதில் என்ன செய்யக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. 3 முறைதான் ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவ வேண்டும். அதை தாண்டி நாம் என்ன செய்யணும், கழுவக்கூடாது. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் சரி, ஆறு நிறைய போகுது, கடல் நீர் அவ்வளவு நிறைய இருக்கு, தண்ணி எவ்வளவு யூஸ் பண்ணாலும் குறைய போறது இல்லை. அதனால நம்ம அதிகப்படியா கழுவோம் என்ற அடிப்படையில் கழுவினால் அவர் வரம்பு மீறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த சட்டத்தை, அந்த வரம்பை அவர் மீறுகிறார். அப்போ இந்த ஒளிச்சீர விஷயத்துல என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கு. துஆவுல வரம்பு மீறுறது என்ன சொல்றாங்க நபி, துஆவுல யாராவது வரம்பு மீற முடியுமா? இதற்கு இமாம் மனாவி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய அந்த ஃபைதுல் கதீர் என்ற ஹதீஸ் நூல்ல இந்த ஹதீஸுக்கு அழகான விளக்கம் தர்றாங்க. துஆவுல வரம்பு மீறுறது என்ன அப்படிங்கிறத சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பாவத்திற்காக துஆ செய்யும்.
நிறைய விஷயங்கள் அதுல சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் என்ன? பாவத்துக்காக, அநியாயத்திற்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்திப்பது துவாவின் வரம்பு மீறுவது. அப்போ பாவத்துக்காக என்ன செய்யக்கூடாது? நாம துவா செய்யக்கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அதாவது என்ன சொல்றது, எதுகை முனையோடு துவா செய்வது, அதற்காக சிரமப்படுவது, அதற்காக வார்த்தைகளை என்ன செய்யறது, உட்கார்ந்து வடிவமைப்பது. எதுகை முனைனா உங்களுக்கு புரியுதா? அதாவது அந்த கடைசியில முடியக்கூடிய வார்த்தை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை அமைத்து என்ன செய்யறது, துவா கேட்கிறது. இது வரம்பு மீறுற செயல். அதே மாதிரி துவாவில் அல்லாஹ்வின் நாட்டத்தை பயன்படுத்துவது, அல்லாஹ்வின் நாட்டத்தை சம்பந்தப்படுத்துவது. எப்படி? அல்லாஹ்வே நீ நாடினால் என்னை மன்னித்து விடு, நீ நாடாவிட்டால் மன்னிக்க வேண்டாம், நீ நாடினால் அதை எனக்கு கொடு, நீ நாடினால் எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட ஒருத்தர் சம்பந்தப்படுத்துறாருன்னா அதுவும் வரம்பு மீறுற செயல். அல்லாஹ்ட்ட கேட்கும்போது என்ன செய்யணும்னா, அதாவது வலிந்து கேட்கணும். அல்லாஹ்விடத்துல வலிந்து கேட்கணும், கெஞ்சி கேட்கணும். யா அல்லாஹ் நீ தான் தர வேண்டும், நீ தராவிட்டால் யாரும் தர முடியாது. அதுதானே துவா. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅத்திய லிமா மனஅத. நீ கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான கொள்கை சார்ந்த ஒரு துவா. அந்த துவாவிலே என்ன இருக்கு? கொள்கையும் இருக்கு. அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட நாம சம்பந்தப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வை நீ தான் தரணும் இப்படி நாம வலிந்து வற்புறுத்தி கேட்கறதுனால அல்லாஹ்வை நாம் வற்புறுத்தியவர்களாக ஆக மாட்டோம். அல்லாஹ்வை யாரும் வற்புறுத்த முடியாது. அல்லாஹ் அந்த மாதிரி கெஞ்சி கேட்பதை என்ன செய்யறான்? விரும்புகிறான். அப்ப நாட்டம் என்ன செய்யக்கூடாது? சம்பந்தப்படுத்தக்கூடாது. அப்ப நாட்டத்தோட ஒருவர் செய்யும் போது அதுவும் வரம்பு மீற செயலாக இருக்கிறது என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்து துவா செய்யும் போது அல் கஃபலா, அதாவது கேர்லெஸ்ஸாக துவா செய்யும். ஒரு மன ஓர்மை இல்லாமல் முழுமையான ஈடுபாடு இல்லாமல், ஒரு பயம் பணிவு துவாவிலே இல்லாமல், ஒரு கவனமற்ற நிலையிலே ஏனோ தானோ என்று துவா செய்யறதும் இந்த வரம்பு மீற துவாவில் என்ன செய்யுமா? அடங்கும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அப்ப துவா செய்யும் போது ஓர்மை நமக்கு தேவை இருக்கு, கவனம் நமக்கு தேவை இருக்கு. தொழுகையில நாம எப்படி கவனம் சிதறாம இருக்க முயற்சிப்போம், கவனம் சிதறனா அது சரியில்லைன்னு நினைப்போம். அந்த மாதிரி துவாவில் என்ன செய்யணும்? அந்த கவனம் இருக்க வேண்டும். அப்படி கவனம் இல்லாத போது அது வரம்பு மீறிய துவாவா ஆயிடுது. பலரை பார்க்குறோம், துவா செய்யும் போது ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நகத்தை கிள்ளிக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர், நகத்தை கிள்ளி உடைச்சிக்கிட்டே இருக்காரு. இப்படிலாம் துவா செய்யற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப தவறு. இதுதான் என்னது? வரம்பு மீற செயலாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நபி அவர்கள் எந்தெந்த துவாவை எங்க சவுண்டா சொல்லணும், எங்க சவுண்டா சொல்லக்கூடாது, ரெண்டையும் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க? அழகா தெளிவுபடுத்தி விட்டாங்க. அப்போ சவுண்டா சொல்லக்கூடாத இடத்துல பப்ளிக்கா ரொம்ப ஜெஹரியத்தா துவா ஓதுறதும் வரம்பு மீறுகிற ஒரு செயலில் ஒன்றாக இருக்கிறது. பெரும்பாலும் துவா என்பது அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில உள்ள ரகசியமா தான் இருக்கும். அங்க எங்க வெளிப்படுத்தணும் நபி அவர்கள் கத்துக் கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு தான். அல்லாஹ் திருக்குறான்ல அப்படிதான் சொல்றான், உங்களுடைய ரப்பை, இறைவனை நீங்கள் ரொம்ப பணிவாகவும் ரகசியமாகவும் நுழையும். பெரும்பாலும் என்ன செய்யணும்? ரகசியம் இருக்கணும். அப்படி இல்லாம பப்ளிக்கா எல்லோரும் ஜமாத்தா சேர்ந்து என்ன சத்தம் போட்டு துவா செய்யறது வரம்பு மீறுற ஒரு செயல்ல ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவு விஷயத்த நபி அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க. நபி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க,
துவாவுல வரம்பு மீறுறவங்க நமக்கு ஏதாவது தெரியுதா? நம்ம மண்டைக்கு என்ன யோசிச்சாலும் வரமாட்டுது. என்னடா இது துவாவுல வரம்பு மீறுறதுன்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. மார்க் அறிஞர் இமாம் மனாவி ரஹிமஹுல்லா இத்தனை கருத்துக்களை தங்களுடைய அந்த விரிவுரை நூல்ல சொல்லி காட்டுறாங்க. அப்போ துவா விஷயத்துல இவ்வளவு அம்சங்களை நாம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தவிர்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தவிர்த்து மன ஓர்மையோடு நாம் துவா செய்யும் போது அந்த துவாவிற்கு ஒரு பெரும் வலிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட துவாவினுடைய ஒழுங்குகளை கடைபிடித்து துவா செய்கின்ற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அடுத்து நபி அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு முன்னறிவிப்பை பாருங்க. இந்த முன்னறிவிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இப்னு மாஜா மற்றும் திருமிதி என்ற நபி மொழி தொகுப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன பனி இஸ்ராஈல இஃப்தரகத் அலா 71 ஃபிர்கத்தன். பனு இஸ்ரவேல் சமூகம் இந்த உலகத்திலே 71 பிரிவினராக பிரிந்தனர். 71 பிரிவினராக பிரிந்தார்கள். وَإِنَّ أُمَّتِي سَتَفْتَرِقُ عَلَى 72. எனது உம்மத் 72ஆக பிரியும். அதை விட ஒண்ணு அதிகம்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் இருக்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ளது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனி கொள்கை, தனி பிரிவு. இவங்க அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க இவங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய பிரிச்சு போயிட்டாங்க. அப்படியும் வருது அறிவு. 72, 73, அதே மாதிரி 71, 72 ரெண்டு மாதிரியான அறிவிப்புகளும் இருக்கு. அப்போ ஏற்கனவே உள்ள யூத நசாராக்களை விட, ஏற்கனவே உள்ள பனு இஸ்ரவேல் சமூகத்தை விட முஸ்லிம் உம்மத்து அதிகமா பிரியும். இது சுப செய்தி இல்ல, ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன எச்சரிக்கை. பிரியும்னா நம்ம பிரியாம இருந்துக்கணும்னு அர்த்தம். அப்படிலாம் பிரிகிற மாதிரி மக்கள் போவாங்க, நீங்க அதுல கவனமா இருந்து பிரியாதீங்கன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ் எச்சரிக்கையும் நமக்கு தெரிகிறது. அப்ப 73ஆக பிரியும். குரான் ஹதீஸை வச்சிருக்கக்கூடிய சம்பவம், குரான் ஹதீஸை வச்சிருக்கக்கூடிய சம்பவம். முந்தைய மக்களுக்கு அவங்களுக்கு வேதம் மட்டும்தான் இருந்துச்சு, நமக்கு ரெண்டும் இருக்கு. குரான் இருக்குது, குரானுக்கு விளக்கமாக ஹதீஸ் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் விளக்கமாக மூத்த மார்க்கறிஞர்களுடைய விளக்கங்கள் நமக்கு இருக்கிறது. இருந்தும் முஸ்லிம் சமூகம் 73ஆக பிரியும்னா இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை, கண்டனம். அப்போ எவ்வளவு கவனமா இதுல இருக்கணும். 73ஆக பிரியும். நான் தொடர்ந்து சொல்றாங்க, சஹாபாக்கள் உடனே கேட்கிறாங்க, குல்லுஹும் ஃபின்னாரி இல்லா வாஹிதா. எல்லாரும் நரகத்துக்கு போவோம், எல்லா பிரிவுகளும் நரகத்திலே போய் விழுவார்கள், ஒரே ஒரு கூட்டத்தாரை தவிர. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த ஒரு கூட்டம் எது யா ரசூலல்லாஹ்? நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி அல்-யௌம. நானும் எனது தோழர்களும் இன்று எந்த மார்க்கத்தின் மீது, கொள்கையின் மீது, சித்தாந்தத்தின் மீது, கோட்பாடின் மீது இருக்கிறோமோ அதிலே இருப்பவர்கள் தான் சொர்க்கம் போறவங்க என்று நபி அவர்கள் அழகா நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லி, அதாவது இனம் காட்டிவிட்டாங்க சொர்க்கம் போறவங்க யாருங்கிறது. அப்ப அந்த ஒரு கூட்டத்தினரில் உள்ளவர்களாக நாம இருக்கணும். அந்த ஒரு கூட்டத்தில் உள்ளவர்களாக நாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸ சஹாபாக்கள், நபியின் தோழர்கள், அதற்கு பிறகு வந்த தாபியன்கள், அதற்கு பிறகு வந்த தபூ தாபியன்கள், சிறந்த மக்கள் எப்படி அதை புரிந்து செயல்முறைப்படுத்தினார்களோ அதே போன்று நாம் என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த ஒரு கூட்டத்தில் இருப்போம். இல்லைன்னா அந்த கூட்டத்திலிருந்து நாம வெளியாயிடுவோம். நபி அவர்கள் தன் வழிமுறையோடு தன் தோழர்களின் வழிமுறையை ஏன் சேர்த்தார்கள்? நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. நபி தோழர்களுடைய பாதை சரியில்லாத பாதை என்றால், பின்னாடி அவங்க பல பேர் தவறான மார்க்கத்தில் வழிகிட்டு போவாங்க என்று இருந்தால், தன் வழிமுறையோடு நபி அவர்கள் தனது தோழர்களின் வழிமுறையையும் சேர்ப்பார்களா? சொல்லுங்க பார்க்கணும்.
சேர்க்க மாட்டாங்களே. சிம்பிளா நபி அவர்கள் என் வழிமுறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு முடிச்சுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நபி அவர்கள் நடந்த பாதையில் தான் சஹாபாக்கள் சென்றார்கள். அவங்க பாதை இவங்க பாதை ஒன்னாதான் இருந்துச்சு. நபியுடைய பாதையை அவங்களே சரியா எடுத்து நடக்கலன்னா உலகத்துல யாரு எடுத்து நடக்க முடியும்? அவங்களே சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா வேற யாரு புரிஞ்சுக்க முடியும்? காலத்தால் நெருங்கியவர்கள், தக்குவாவிலே அதிகமானவர்கள், ஈமானிலே அதிகமானவர்கள், பேணுதலிலே அதிகமானவர்கள், அறிவிலே சிறந்தவர்கள், அனுபவத்தால் சிறந்தவர்கள், எல்லாத்துலயும் அவங்க நம்மளோட பெஸ்டா இருக்கும்போது அவங்களே புரியாத போது நாம் எப்படி புரிய முடியும்? புரியவே முடியாது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி நானும் எனது தோழர்களும் எந்த வழியில இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் தான் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் என்று முன்னறிவிப்பு செய்தார்களே, அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தினராக நாம் இருக்கணும். அல்லாஹ் திருக்குறான்ல இதை என்ன செய்யறான்? உறுதிப்படுத்துறான். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். என்னது? யார் நேரி வழி வந்த பிறகு ரசூலுக்கு மாறு செய்யும், மூமின்கள் செல்லாத பாதையில் யார் செல்கிறாரோ அவரை அதே பாதையில் நாம் விட்டுவிட்டு இறுதியாக அவரை நரகத்தில் நுழைப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இந்த வசனத்தை நாம ஆழ்ந்து சிந்திக்கணும். ஒருவர் நரகம் போறதுக்கு 2 காரணம் சொல்லப்படுதுங்க. என்னது? ஒண்ணு ரசூலுக்கு மாறு செய்யுது. ரெண்டாவது என்ன? எல்லா மூமின்களும் எந்த பாதையில போனாங்களோ அந்த பாதையில போகாம இருக்குது. மூமின்கள் சென்ற பாதை அல்லாது வேறு பாதையில் யார் செல்கிறாரோ, முதல்ல இந்த மூமின்களுடைய கூட்டத்தில் யார் வருவா? நபியும் நபியுடைய தோழர்கள், அடுத்து தாபியங்கள், தபு தாபியங்கள், எல்லா மூத்த மார்க்கறிஞர்கள் வருவார்கள். நாமும் அவர்களை பின்பற்றினால் அதுக்குள்ள வருவோம். இல்லைன்னா அல்லாஹ் நம்மளை தனியா கலட்டி விட்டுருவான். இறுதியா என்னது அவருக்கு? நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம். அவருக்கு நரகம் என்று அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல எச்சரிக்கை செய்கிறான் என்றால் இதை நாம எச்சரிக்கையா எடுத்து பிரிவுகளை 5 குர்ஆன் ஹதீஸ அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை விளங்குகிற அந்த விஷயத்துல அந்த மூத்த முன்னோர்களை போன்று நாம் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.